ஈரான் சராசரி அரபு வளைகுடா நாடு அல்ல. அது ஒரு வீரம் செறிந்த பெர்சியர்களின் கோட்டை. மேற்குலக வெள்ளைக்கார நாடுகளால் ஈரான் குறிவைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம், உலகில் அதிகளவு கச்சா எண்ணெய் வளம் உள்ள 3வது நாடு ஈரான். இந்த மேலாதிக்க அடிமை கோட்பாட்டுக்கு உடன்படாத எந்த நாடானாலும் அந்த நாடு மதவாத, பயங்கரவாத, அணு ஆயுதம் வைத்திருக்கும், போதை மருந்து கடத்தும் நாடு என்ற முத்திரையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் குத்தும். அதன் பிறகு பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம், அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து அழிக்கிறோம் என்று கூறி அந்நாட்டில் உள்ள மண்ணின் மைந்தர் ஆட்சியை அகற்றி தங்களுக்கு சாதகமான பொம்மை ஆட்சியை நிரூபிக்கொள்ளும். அதன் பிறகு அந்த இயற்கை வளத்தை தாம் எடுத்து உலகெங்கிலும் விற்பனை செய்து கொள்ளை லாபம் பார்க்கும். அந்த கொள்ளை லாபத்தில் ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதனை விற்க போர்களை உருவாக்கும். இதுதான் அமெரிக்கா செய்யும் விவசாயம். ஆனால் ஈரான் சாதாரண நாடு அல்ல. அதனை குறிவைத்து தாக்குவதால் எதிரே வரக்கூடிய பின் விளைவுகள் எப்படியாக இருக்கும் என்று இனி வரும் நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம்.